ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு 7 நாள் 7 வகையான வெயிட் கெயின் ஆகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த ரெசிபிஸ்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 1 மந்த்லேயே வெயிட் கெயினில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். பண்ணுறதும் ரொம்ப குவிக்காகவே ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ரெசிபீஸ் மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மொபைல்ஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம இட்லி அவிய வைக்கும்போது ஒரு பாதி கேரட் நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இட்லி மாவை ஊற்றிக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இட்லி மாவு கரைக்கும் போதே உப்பு இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா அவியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் இட்லியை ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேரட் சேர்த்துருக்கனால மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட் வரும். எக்ஸ்ட்ரா இது கூட ஸ்வீட்னஸ்க்காக எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கணும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நல்லா ஆரோக்கியமாக வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி முதல் நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய உணவு. அதில் நிறையா ஸ்டார்ச் இருக்கிறனால குழந்தைங்க நல்லா சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். 4-5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு செவ்வாழைப்பழம் நல்லா மசிச்சுட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். செவ்வாழைப்பழம் சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர், கொஞ்சமாக நெய், அப்புறம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் தண்ணிக்கு பதிலாக பாலோ இல்லை தேங்காய் பாலோ நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க ஜவ்வரிசி, அப்புறம் பசும்பால், இல்லை வாழைப்பழம் எல்லாமே குழந்தைங்களுக்கு செம்மையாக வெயிட் போடக்கூடியது. இதில் 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஃபார்முலா மில்க் இல்லை பிரெஸ்ட் மில்க் கூட நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கலாம். அதுவும் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இதில் 1 கிளாஸ் அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக 1 கிளாஸ் அளவு தண்ணியும் கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வாரத்தில் 2 அல்லது 3 தடவையோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட பாதி ஆப்பிள் தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா ஆப்பிளை மிக்சியில் அரைச்சிட்டு பியூரே மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் நட்ஸ் பவுடர் இல்லை சீட்ஸ் பவுடர் கூட குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். சீட்ஸ் பவுடர் வாரத்தில் 2 தடவை நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் நல்லாயிருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், அப்புறம் இம்யூனிட்டியும் நல்லாவே அதிகரிக்கும். இந்த மாதிரி அவல் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சத்தானதாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட் ஆயிரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு இதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின கேரட், நீங்கள் வெஜிடபிள் இல்லாமையும் செஞ்சு கொடுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். கேரட் ஓரளவு சாஃப்ட் ஆகிற வரை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கேரட் ஓரளவு சாஃப்ட் ஆன அப்புறம் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரை ஒரு 2-3 நிமிஷம் வரை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சால்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது 3-4 நிமிஷம் வரை மிதமான தீயிலே வேக விட்டுருங்க. ஒரு 4 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்திருக்கும். ஓட்ஸும் கேரட்டும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க அளவு 7 மாத குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓட்ஸ் 3 டேபிள் ஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் இருக்க கருவேப்பிலை எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட
ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. 7 மாத குழந்தைக்கு ஒரு சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது சளி பிடிக்காமல் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துக்கலைனாலும் தயிர் சாப்பிட்றதுனால சளி பிடிக்காது. நீங்கள் அதை டாக்டர்கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பயமாக சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக பட்டர் உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து ஒரு 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். 7 மாத குழந்தைங்க 8 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்துக்க வேண்டாம். பட்டர் சேர்த்துக்கிறது இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு கொடுத்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற கெட்டியான தயிர், பட்டர் இது எல்லாமே குழந்தைங்களோட ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெசிபி இது பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடையில தண்ணி சேர்த்து கூட கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வரும். இறக்க போகிற நேரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய், அதோட அரை டீஸ்பூன் அளவு டேட் சிரப் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால், நட்ஸ் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா தலைன்னு ஊறி வந்துடுவாங்க. தேங்காய் பால், நட்ஸ் பவுடரில் இருக்க குட் ஃபேட் எல்லாம் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பால்லாம் சேர்த்து ரொம்ப மணமாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே இந்த டேஸ்ட்டு பிடிச்சிரும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கேரட்டும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 10 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 10 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். பருப்பு வந்து கெட்டியாகவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம், அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் கொஞ்சமாக சீரகமும் பெருங்காயமும் தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கும் போது பருப்புனால கேஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது, குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு பவுலில் இட்லி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரையும் இதில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். பருப்பு எப்போவுமே கெட்டியாக கொடுங்க. 6 மாதத்தில் 7 மாதத்தில் இருக்கும்போதே நல்லா கெட்டியாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணியாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ தான் குழந்தைங்க 2-3 ஸ்பூன் சாப்பிட்டா கூட நல்லா சத்தானதாக இருக்கும், நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. தண்ணியாக கொடுத்தோம்னா அந்த தண்ணி தான் போய் வயிற்றை நிறைச்சிக்குமே தவிர சத்தானதாகவும் இருக்காது, வெயிட் கெயினும் ஆக மாட்டாங்க. நம்ம பெருங்காயம்லாம் பருப்பில் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுக்கலாம். ரொம்பவே வாசமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இட்லி சாம்பார் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா சத்துக்களுமே நிறைஞ்ச ஒரு காலை உணவாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ரவையை எப்போவுமே வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும், குழந்தைங்களுக்கு வறுக்காமல் சேர்த்துக்கக்கூடாது. இதுக்கு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதை இப்போ மிதமான தீயில கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் இதோட பாதி சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் அவிய விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது திக்கான தேங்காய் பால் தான். 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 9 மாத குழந்தைங்களுக்கு இதில் பாதி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரவை, சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் பால் 3மே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் நல்லாவே உடம்பு ஊறி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ, தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இதோட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக டேட் சிரப் சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இனிப்பே சேர்க்காம சும்மாவே கூட ஊட்டி விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால், சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுமே கொஞ்சமாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் டேஸ்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா அவங்க ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. எல்லா ஃபுட்லேயுமே ஸ்வீட் டேஸ்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க.
இதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயினும் ஆவாங்க. குழந்தைங்களுக்கு நான் சொன்ன இந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக கொழுன்னு வளருவாங்க. 1 மாதத்துலேயே வெயிட் கெயினில் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். இந்த மாதிரி நிறைய வெயிட் கெயின் ஃபுட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோடய ரெசிபீஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு குழந்தைக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகுது ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ரெசிபீஸோட குழந்தைங்களுக்கு சத்து மாவு, உளுந்தங்களி கஞ்சி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். அதோட லிங்க் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.